வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதாவது தபால் பெட்டி. அதுக்கு இந்த மாதிரி லென்த்தில் உள்ள பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த பிரிண்டர் வாங்கின பாக்ஸ் தான் எடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தபால் போடுற மாதிரி இருக்கணும், அந்த ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம ஒரு அளவு எடுத்து நம்ம இது கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணுற டோர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். வாங்க செய்வோம். முதல் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவத்தில் இது மாதிரி கட் பண்ணி அந்த இதை நம்ம எடுத்துட்டோம் கட்டர் வச்சு. அதே மாதிரி இது வந்து இப்படி தான் இருந்தது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பக்கம் கட் பண்ணக்கூடாது, இந்த பக்கம் ஒரு 3 சைடு, இங்கே டாப்பு கீழே இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா இப்போ இந்த லெட்டர் உள்ளே போடுவோம், அடுத்து நம்ம லெட்டர் உள்ளே போட்டு இப்படி கை உள்ளே போகணும். இதை போய் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். முதல் நம்ம அடுத்தது இது மாதிரி ரெட் பேப்பர் எடுத்து இதெல்லாம் அப்படியே ஒட்ட போகிறோம். அப்படியே சுற்றி ஒட்டிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் வச்சு எல்லா இடமும் கவர் பண்ணி வச்சு கீழே இந்த சைடு எல்லாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், போஸ்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது லெட்டர் போடுறது, இங்கே பாருங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது வந்து மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்டியாக வச்சுருக்கோம். அது வந்து என்ன பண்ணோம், டிசைன் நல்லா பார்த்தீங்கன்னா கீழே தான் இது மாதிரி கவர் பண்ணணும். ஏன்னா இது ஓப்பன் பண்ணுறது மேலே தான் நம்ம ஒரு கூடார மாதிரி அமைக்க போகிறோம். அதுக்கு இதுக்கு மஸ்ட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துவோம். எனக்கு வந்து இங்கே வந்து 10 வருது. 10ல் நம்ம இந்த காம்பஸ் வாரம் இருக்கும் என்கிட்ட இல்லை. இதில் வந்து நம்ம 10னா 5 எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா இது கச்சிதமாக வரும். அதனால் நம்ம ஒரு 2 இது விட்டுட்டு 10னா ஒரு 14 கணக்கு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு 7 எடுத்துக்கணும். பாதிக்கு பாதியாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி நம்ம இந்த பேப்பரில் 7 இது வச்சு நம்ம இப்படி ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா. அதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம இப்போ ஒரு இதாக ஷேப்பாக கட் பண்ணணும். எனக்கு இதில் வந்து 21 இது வருது, 21 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து சென்ட்ரு, இப்போ நம்ம 14 எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அது வந்து சென்டராக எடுத்துக்கணும். ஒரு 7 இதில் வந்து நம்ம இது மாதிரி சென்டராக கட் பண்ணிட்டோம்னா இப்படி வரும். அதை எடுத்து இப்போ ஒரு இதை கீழே வச்சு ஒரு இதை மேலே வைக்கிறோம். தெரியுதுங்களா? ஒரு இதை கீழே வச்சுட்டு ஒரு இதை மேலே வச்சிட்டோம்னா இப்படி கரெக்டாக வரும் நம்மளுக்கு. தெரியுதுங்களா? நல்லா ஒரு கேப் மாதிரி அமைப்பு வருதுங்களா? அதை நம்ம இப்படி வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். கட் பண்ணி ஒட்டியாச்சு பாருங்க, நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இங்கே இது வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த கார்னரை நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கம்மை போட்டு இப்படி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒட்ட வச்சிட்டோம்னா அது பாட்டு நின்றுக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா ஃப்ரண்ட் வீல இந்த ஜாயிண்ட்டை வைக்காதுங்க, பேக் சைடு வச்சுக்கோங்க. அந்த கார்னர் படுற மாதிரி நம்ம அமுத்தி விட்டோம்னா அதுவாக ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆகிடுச்சு. இருங்க வரேன், கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் டைம் எடுத்து அது காயும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது மாதிரி ஒரு லென்த்தாக பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஒரு மடக்கிக்குங்க. அதாவது இப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு அடுத்து இதுக்கு மேலே பாக்ஸ் பார்த்தீங்களா, தெரியுங்களா? இது மாதிரி லெட்டர் பாக்ஸ் நல்லா இது பண்ண வச்சுட்டு அடுத்து எல்லோ கலரில் பிக் அடிச்சுட்டு அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா தெரியுதுங்க பார்த்தீங்களா? பிக் அடித்து கட் பண்ண பேப்பர் தான் நம்ம இந்த பீஸை 3 பீஸ் எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம், இங்கே ஒட்டிட்டோம். அடுத்து இந்த டிக் மாதிரி இங்கே ஒட்டிட்டு லாஸ்ட்டில் பின்கோடு எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த லெட்டருக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.